காங்கிரஸும் டிஎம்கேவும் கவர்மெண்ட் இருந்துச்சு, கோலிஷன் கவர்மெண்ட். அதுல இந்த நீட்ங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு. இந்த நீட்டுங்கிற மசோதாவை பார்லிமெண்ட்ல 2013 தாக்கல் பண்ணி கூகுள் பண்ணி பாத்துங்க. பெரிய இதுக்கு ஒரு ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்ணணும். அப்படி பண்ணினா வந்து கூகுள் பண்ணிட்டேன், எல்லாமே போய். இப்ப நான் சொல்றதை நீங்க கூகுள் பண்ணுங்க. பார்லிமெண்ட்ல நீட் மசோதான்னு ஒன்று தாக்கலே பண்ணது கிடையாது. நீட்டை வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கசட் ஆர்டர் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 2010. 2010 இன்ட்ரடியூஸ் பண்ண அடுத்த மாசமே திமுக போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்குது. அதுக்கு திமுக மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய யூனிவர்சிட்டியும் வேறு வேறு ஸ்டேட்டில் ஸ்டே வாங்குறாங்க. அதில் வெள்ளூர் சிஎம்சியும் ஒன்று. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த எல்லா கேஸையும் சேர்த்து ஒரே கேஸாக விசாரிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த எல்லா கேஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெள்ளூர் சிஎம்சி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அந்த அதர்ஸில் திமுகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அடங்கும். அந்த கேஸில் 2013 நீட் வந்து அன்லாஃபுல்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. 2013 சுப்ரீம் கோர்ட்